ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா. இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் டீசர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி டீசர் வந்து நம்ம இதில் இந்தியன் சினிமாஸில் ரொம்ப ரேராக தான் வரும். ஸோ இதுக்கு முன்னாடி ஐ திங்க் அனிமலும் இந்த மாதிரி ரொம்ப வயலண்ட்டாக இருந்துச்சு. பட் இந்த டீசர் ரிலீஸ் பண்ண மோஸ்ட்லி இதில் ரெட் பேண்ட்னு அனௌன்ஸ் பண்ணி டீசர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் எந்த படம் நான் சொல்கிறேன்னு. ஸோ இப்போ ரீசெண்டாக வந்திருக்க ஒரு டீசர் தான் ரெட் பேண்ட் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. படம் பேர் வந்து கல்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம இன்னைக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சொன்ன மாதிரி படம் பேர் கல்ட்டு. ஸோ இதில் ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இதை வந்து டைரக்ட் பண்ணிக்கிறது விஸ்வக்சேன், அந்த மாதிரி நடிச்சிருக்கிறதும் விஸ்வக்சேன் தான். ஸோ விஸ்வக்சேன் வந்து ரீசெண்டாக ஃபங்கின்னு ஒரு படம் இப்போ தான் பண்ணாங்க. ஸோ அதில் வந்து அந்த ஒரு டான்ஸு அந்த படம்லாம் கொஞ்சம் நல்லா ரீச் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ திடீர்னு இந்த படம் எனக்கு தெரியாது, பட் நிறைய பேர் கமெண்ட்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு படம் வருதுன்னு. ஸோ இந்த படம் பேர் வந்து கல்ட்டுன்னு வச்சுட்டு பக்கத்துலேயே ரெட் பேண்ட் டீசர் அப்படின்னு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ ரெட் பேண்டுன்னு மோஸ்ட்லி எப்போவுமே ரெட் பேண்டு வந்து ஹாலிவுட் சினிமாஸாக நிறைய நம்ம பார்த்துருக்கோம். நிறைய வயலன்ஸோ இல்லை நிறைய செக்ஷுவல் கான்டென்ட்டோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து இந்த டீசர்லேயே அதுமாதிரி மென்ஷன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக ஐ திங்க் வயலன்ஸ் அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விஸ்வக்சேனை வந்து எப்போவுமே நம்ம வந்து அவங்கள வந்து நிறைய ஃபனியாக கொஞ்சம் கமர்ஷியல் ஹீரோவாகவே பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வயலண்ட்டாக அவங்க பண்ணி நான் ரொம்ப ரேராக தான் ஐ திங்க் ஒரு படம் ஐ திங்க் இருக்குன்னு நினைக்கிறேன். மிச்ச படம் எதுவுமே இவ்வளோ இதாக இல்லை. ஸோ இது கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுவும் அவங்க டைரக்ஷன் மட்டும் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல கான்டென்ட் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு டீசர் பார்க்க முன்னாடி இதில் வந்து மியூசிக் டைரக்டர் வந்து ரவி பசு சார் மியூசிக்லாம் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதுலேயுமே ஒரு பிஜிஎம் வேறு இருக்குது. அதுக்கப்புறம் விஸ்வக்சேன் சார் கூட வந்து வேறு காயத்ரி, முரளி இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ முக்கியமான ஹீரோ ஐ திங்க் விஸ்வக்சேனாக தான் இருப்பாங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் அந்த டீசரை பார்த்துடலாம். స్టాప్ స్టాక్స్ నాట్ అలౌడ్. పాసెస్ ఉంటే మనం కూడా పోయేటోళ్ళం రా పార్టీకి. గోవాలో ఉండి ఏం చేస్తలేం రా. పైసలు లేనప్పుడు ఏం చేస్తాం బై? రేయ్ ఏంద్రా పాసులు దొరికినాయి మామా. We have exclusive cult passes. Once we are inside, it's heaven, guys. No law, no limits. It's a radical idea with mad people. Hello people. Nenu Z Boomba, me party host. Let's start the game. Okay. You three guys are eliminated. Congratulations. పారిపోద్దు, ఆడుకుందాం రండి. Slasher. పతకాలి. భయంకరంగా இருக்கு. ఇదంతా నిజం కాదు. బాప్రే. Sure. What happened? మరేంగే సబ్ మరేంగే. The game master has now arrive in your game station. Game master चाहता विश्वक्सेन. ओ భయంకరంగా ఉంటుంది. వీడెవడు మామ అలకన సైకోగాన్ లెక్కున్నాడు. సైకో. What happened? பார்த்தாச்சு. ஸோ பயங்கரமாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரியே நிறைய ஸ்லாஷஸ், ஸோ அதான் நிறைய வயலன்ஸ் இருந்துச்சு.
அதனாலே அதில் ரெட் பேண்ட்னு ஃபஸ்ட்டே பண்ணி தான் இந்த டீசர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து கொஞ்சம் நம்ம இந்த இப்போலாம் ரீசெண்டாக நிறைய சீரிஸ் வந்துச்சுல, அந்த ஸ்குவிட் கேம் இந்த மாதிரி நிறைய உண்டு, படங்களும் உண்டு ஹாலிவுட்டில். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவி தான் இது தெரியுது. ஸோ இதில் எப்படின்னா ஒரு 3 பசங்கன்னு நினைக்கிறேன் கோவா போகிறாங்க. கோவா போயிட்டு என்ஜாய் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் கோவா போய் பார்ட்டி பண்ணலாம் என்ன அப்படிங்கிற மாதிரி பார்ட்டிக்கு பார்க்கும்போதுல ஒரு பார்ட்டிக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் அதில் வந்து பாசஸ் கேட்பாங்க, இல்லை கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், இந்த மாதிரி எதுவும் நிறைய ரூல்ஸ்லாம் உண்டு. ஸோ அதனால் அவங்களுக்கு அலோவ் கிடையாது. லாஸ்ட்டாக பார்த்தா ஒரு பையன் வந்து 3 பாஸ் வச்சிருப்பான். அது எதுக்குன்னா கல்ட்டுக்கு பாஸ். ஸோ கல்ட் பாஸ் நினச்சி எல்லாரும் ஹாப்பியாக அந்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் என்ஜாய் பண்ணலாம். நல்லா ஸ்டார்ட் ஐ திங்க் நல்லா தான் ஆகுது. ஸோ அதில் அந்த புஷ்பா 2ல ஒரு வில்லன் வருவாங்க, அந்த ஒரு மாதிரி பண்ணி அந்த ஷேடில். ஸோ பயங்கரமாக இருப்பாங்க. அந்த வில்லன் தான் இதுக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ அவங்க இருக்கிறாங்க, எல்லாம் டான்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிற போதுல திடீர்னு ஒரு கார்ட்டூன் மாதிரி ஒரு க்யூட்டான ஒரு கார்ட்டூன் வந்து, நானும் அந்த க்யூட்டானு நினச்சேன், ஏதோ வேற மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பார்த்தா அந்த அவங்க அது வந்து ஏதோ ஐ திங்க் ஏதாவது கேம் சொல்லும் போல, அந்த கேம் ப்ளே பண்ணும் போதுல யாரெல்லாம் தோக்குறாங்களோ அவங்க எலிமினேட் பண்ணாங்க. எலிமினேட்னா நான் ஃபர்ஸ்ட் நினச்சேன் வெளியே போய் அனுப்பிடுவாங்க போல அப்படின்னு. பார்த்தா கொன்றுதாங்க அங்கே. ஸோ அது கொல்ற விதம் தான் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஸோ ஒருத்தங்களை கத்தி வச்சு இங்கே குத்துறதும், அப்புறம் சில பேர்த்துக்கு தலையை துண்டா வர்றதும், நாக்கு வாயெல்லாம் கிழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பயங்கரமா இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப வித்தியாசமான ஒரு இதுதான் நம்ம தெலுங்கு, நம்ம இந்தியன் சினிமாவுக்கு. ஸோ இந்த அளவுக்கு பயங்கரமா இந்த கேம் இந்த மாதிரிலாம் காமிக்கல. ஸோ இதுல நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக நிறைய படத்துல இதெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டு. ஸோ இந்த படம் அதே டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஒரு இதுதான். ஸோ இதுல வந்து அந்த பார்ட்டிக்கு அப்புறம் நிறைய பேர்த்த கொல்றதும் யார் மெயினாக தப்பிக்கிறாங்கிறது தான் படமா இருக்கும். அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் யார் இதை ஈவெண்ட்டை இது பண்ணாங்களோ ஆர்கனைஸ், அவங்க தான் விஸ்வக்ஸே. ஸோ அவங்க வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க இந்த ஃபுல் கேமாக அவங்க தான் இது பண்ணியிருப்பாங்களா இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக அவங்க இதில் வில்லன் மாதிரி இருக்காங்களா இல்லை ஹீரோவான்னு தெரியல. கொஞ்சம் வில்லனிசம் தான் தெரியுது. பட் ஸ்டில் படம் பார்த்தா தான் எக்ஸாக்டாக தெரியும். பட் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க இந்த ஆக்ஷன்ஸு இதெல்லாம். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு எல்லாராலையும் பார்க்க முடியாது. ஸோ ரொம்ப குறிப்பிட்ட பேர் தான் பார்ப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது வந்து இந்தியன் சினிமாவில் வந்திருக்கு. இந்த படம் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வேறு ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்க்கலாம் பொறுத்தது வேறு ஏதாவது ட்ரெய்லர் சாங் ஏதாவது வந்துச்சுன்னா. ஸோ இப்போதைக்கு இதில் வந்து பிஜிஎம்முமே ரவி பசோடவங்க சூப்பராக பிஜிஎம் போட்டிருக்காங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லிரிக்ஸோட நிறைய வேர்ட்ஸ்லாம் வந்து செம்ம பயங்கரமாக மியூசிக் இருக்குது. அதெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கேட்குறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளாட் தான். ஸோ நம்ம ஸ்குவிட் கேம் இதெல்லாம் பார்த்ததுனால இது ஒரு புதுசாக தெரியல. பட் ஸ்டில் இந்தியன் சினிமாவுக்கு இது கொஞ்சம் புதுசு. பார்ப்போம் இப்போ படம் எப்போ வருதுன்னு வந்தால் கண்டிப்பாக பார்ப்போம். ஸோ விஸ்வக்ஷன் அவங்க கண்டிப்பாக டைரக்ஷன்லேயே வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது என்னென்னு. இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ கமெண்ட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ், லைக், ஷேர், கமெண்ட்.